உலகெங்கும் பரவி வாழ்ற எல்லா குழந்தைகளுக்கும் இந்த அம்மாவின் அன்பு வணக்கம். கண்ணுங்களா, இன்னைக்கு நம்மளோட கான்வர்சேஷனை எல்லாருக்கும் தெரிஞ்ச சிம்பிளான ஒரு காகத்துல இருந்து ஆரம்பிப்போம். காகத்துக்கு பொதுவா அடுத்த பறவையோட வாலை இழுத்து தொந்தரவு செய்யற பழக்கம் இருக்காம். அதாவது வேற பறவைங்க உணவை வேட்டையாடி சாப்பிடும் போது அதுங்களோட வாலை இழுத்து தொந்தரவு செஞ்சு அதோட அந்த பறவையோட கவனத்தை திசை திருப்புமா. அதுக்காக தான் அப்படி செய்யுமா. அதோட கவனம் திசை திரும்புறப்போ அதை ஏமாத்தி அதோட சாப்பாட்டை திருடி சாப்பிடுமா. இது காக்காய்க்குள்ள டிஃபால்ட்டா இருக்கிற ஒரு ஹாபிட். அதே மாதிரி கழுக பொதுவா வம்பு கிழக்கிற பறவை காகம் தானா. ஆனா காகங்க கிட்ட கழுகுங்க சண்டையே போடாதான். கழுகு பறக்கும் போது அத மேல ஏறி சவாரி செஞ்சு காக்கா தொந்தரவு கொடுக்குமா. ஆனா கழுகு அதை ஒன்னும் செய்யாம செமந்துட்டு சிம்பிளா ரொம்ப உயரத்துக்கு பறக்க ஆரம்பிச்சிருமா. அதாவது ஆக்சிஜன் குறைவா இருக்கிற லெவல் மட்டும் பறக்குமா. கழுகு ரொம்ப உயர பறக்கிற ஹாபிட் இருக்கிற ஒரு பேர்டு. சோ அதனால அந்த கம்மி ஆக்சிஜன்லயும் ஃப்ரீயா பிரீத் பண்ண முடியும். ஆனா காக்கா மூச்சு விட சிரமப்பட்டு தானா அதை விட்டு கீழே இறங்கி வந்துருமா. இப்படி வம்பு பண்ற புத்தி இருக்கிற காகம்தான் குஞ்சு பறிக்க முட்டை போடும்போது கூடு கட்ட தெரியாத காக்கா கூட்டுக்கு வந்து முட்டையிடுற குயிலோட முட்டையும் சேர்த்து அடக்காக்குது. ஒரு பறவை இனத்துக்குள்ளேயே இத்தனை குறையையும் அதை நிவர்த்தி செய்யறதுக்கு சாமர்த்தியத்தையும் கொடுத்திருக்கிற இந்த பிரபஞ்சம், கடவுள் நம்ம எப்படி வேணாலும் அந்த சக்தியை சொல்லலாம். நமக்கு எத்தனை சக்தியை கொடுத்திருக்கு, நாம தான் அதை புரிஞ்சுக்க மறந்துடுறோம். புரிஞ்சவங்க சூப்பரா சுதந்திரமா சக்சஸ்ஃபுல்லா வாழ்ந்திருக்கிறாங்க, வாழ்ந்துகிட்டு இருக்காங்க, வாழவும் போறாங்க. கண்ணுங்களா, பறவையா இப்படிதான், மிருகமா இப்படிதான் அப்படின்னு கொஞ்சமா தான் நமக்கு தெரிஞ்சிருக்கு. எப்படி நம்ம படிச்சது கொஞ்சம், கேள்வி நாணம் கொஞ்சம், டிவியில பார்த்தது கொஞ்சம், இப்படிதானே. இத தெரிஞ்சுக்க முடிஞ்ச நம்மனால ஏன் மனுஷங்களை பத்தி கொஞ்சம் கூட தெரிஞ்சுக்கவோ புரிஞ்சுக்கவோ முடியல? ஏன்னா அத ஒரு கருத்தா கூட நம்ம நினைக்கவும் இல்ல, முயற்சிக்கவும் இல்ல. இதை ஏன் இவ்வளவு உறுதியா சொல்றேன்னா, நம்ம முன்னோருங்க இத பத்தி தெளிவா நமக்கு சொல்லி இருக்காங்க. ஆனா என்ன சூட்சமா சொல்லி இருக்காங்க. எப்படிங்கிறீங்களா? அதுதான் பஞ்சபூதங்களோட சாட்சியா நவ கோள்களை அடிப்படையா வச்சு ஒரு குழந்தை பிறக்கிற நேரத்தை வச்சு 12 ராசிங்க 27 நட்சத்திரங்கன்னு கணிச்சு அதுல 4 பாதங்களை சொல்லி ஒவ்வொரு மனுஷனுக்கும் இதுதான் குணம் அப்படின்னு விஞ்ஞான பூர்வமாவே கொடுத்திருக்காங்க. நீங்க புலினா இப்படித்தான், நரினா இப்படித்தான், யானைன்னா இப்படித்தான் அப்படின்னு அதை ஃபாலோ பண்ணி ஆராய்ச்சி பண்ணி தீசிஸ் எழுதுறதெல்லாம் ஓகே. ஆனா ஒரே மாதிரி இருக்கிற மனுஷர்களுக்குள்ள அவங்க பிறந்த நேரத்தை வச்சு அந்த நிமிட கிரக சஞ்சாரங்கள் படி குணாதிசயங்களை கணிச்சு நம்ம கைட் பண்ற நம்ம முன்னோர்களோட புத்தி கூர்மைய என்ன சொல்றது? சாஸ்திரம் பொய்யினா கிரகணத்தை பாரு அப்படின்னு ஒரு சொல்லே இருக்கு. அதாவது சாஸ்திரம் சொல்றது பொய்யே அப்படின்னு நீங்க எடுத்து சொல்றவங்கன்னா, கிரகணம் பாரு, இந்த நாள்ல இந்த கிரகணம் இப்படி வருது, சூரிய கிரகணம், சந்திர கிரகணம், அமாவாசை, பௌர்ணமின்னு எப்படி சொல்றாங்க? அதுதான் இதோட அர்த்தம். எல்லா டிவி சேனல்லையும் பாக்குறோம், ராசி பலன் பாக்குற பழக்கம் நிறைய பேருக்கு உண்டு. அவங்க என்ன சொல்லுவாங்க? அன்பான மேஷ ராசி அன்பர்களே, ரிஷப ராசி அன்பர்களே, அப்படி இப்படின்னு எல்லா ராசிகளுக்கும் இந்த ராசியில இந்த நட்சத்திரம் இந்த பாதமா இப்படி அப்படின்னு கிரக பயிற்சியை பற்றி, குரு பயிற்சியை பற்றி, அந்த மாற்றங்களை பற்றி, வருஷ பிறக்கிறத பத்தி எல்லாம் சொல்லுவாங்க. சொல்லிட்டு கடைசியில நெத்தி அடியா ஒரு வார்த்தையை சொல்லுவாங்க பாருங்க, நாங்க சொல்றது பொது பலன்தான், இன்னும் துல்லியமா வேணும்னா உங்க ஜனன ஜாதக கட்டங்களை பாருங்க. எண்ட் ஆஃப் த டே எங்க வந்து நிக்குது? நம்ம பிறந்த நேரத்தோட ஆதிக்கங்கள. நான் இதெல்லாம் சொல்றதுனால என்ன ஒரு ஆன்மீகவாதினோ ஜோசியத்தை மாத்திரம் நம்புறேனோ தப்பா புரிஞ்சுக்காதீங்க. நான் சொல்ல வர்றது என்னன்னா,
நம்ம பிறக்கறதுக்கு முன்னாடியே நம்ம குணதிசயங்களையும் நம்ம தலையெழுத்தையும் இந்த பிரபஞ்சம் தீர்மானிச்சுதான் நம்ம இந்த பூமியில பிறக்கிறோம். இந்த கோட்பாடுகளை ஃபாலோ பண்ணாத மத்த மதத்தை சேர்ந்தவங்களா இருக்கலாம். நீங்க ஜாதகம் பார்க்கலாம், பார்க்காம போகலாம், நான் சொல்றத நம்பலாம், நம்பாம போகலாம். ஆனா நீங்க பிறந்தது உண்மை. பிறக்கிறப்போ இந்த பிரபஞ்சத்துல நடந்த எல்லா நிகழ்வுகளும் உண்மை. அப்படின்னா நீங்க பிறந்த நேரத்தோட ஆதிக்கத்தை பொறுத்துதான் உங்க குணதிசயங்கள் இருக்குங்கிறதும் உண்மை. ஆனா இது மேபி நம்மளால உணரப்படாம இருக்கலாம். இதுல மனுஷரை இன்னும் குணங்களை பிரிப்பாங்க. மனுஷகணம், தேவகணம், ராட்சசகணம், இப்படி ஒரு அழுத்தமான குறிப்பு வேற. இதையும் மீறி இதுல எத்தனையோ உண்மைகள் இருக்கிறது நிஜம்னாலும் இத தாண்டி நம்ம உன்னதமா ஜொலிக்க இறைவன் கொடுத்த வரம் தான் நம்மளோட 6வது அறிவு. இத வச்சு நம்மால நம் எண்ணங்களை, உணர்வுகளை மாத்த முடியும். எண்ணற்ற சக்திய அடைய முடியும். அததாங்க நம்ம சித்தர்களும் ஞானிகளும் விஞ்ஞானிகளும் நமக்கு நிரூபிச்சு காட்டி இருக்காங்க. நம்ம பொதுவா கடல்னு சொல்றோம். ஆனா அதை ஆராய்ச்சி பண்ற ஆராய்ச்சியாளர்களுக்கு கேளுங்க, ஆழ்கடலின் அற்புதங்கள் எத்தனைன்னு அவங்களுக்கு தான் தெரியும். நம்மளை பொறுத்தவரையில ஆர்ப்பரிக்கிற அலைகள், கடலு, சின்ன போட்டிங்க, கப்பலுங்க வருது, இந்த மாதிரி சில ஜெனரல் ஃபீச்சர்ஸ் தான் நமக்கு தெரியும். இந்த கருத்துக்கள் எல்லாம் நமக்கு ஆழமா புரியணும்னா ஒரு அடிப்படை பக்குவமும் நிதானமும் தேவை. அது எந்த பயிற்சியும் முயற்சியும் முக்கியமா உணர்தலும் இல்லாம வந்துடாது. இந்த பக்குவம் வரணும்னா முதல்ல உடல் ஆரோக்கியம் ரொம்ப முக்கியம். அதுக்கு சில எளிமையான அடிப்படையான பயிற்சிகள் தேவை. பிள்ளைங்களா நமக்கு மிலிட்டரியில சேர்ந்து சேவை செய்யணும்னு ஆசை, நோக்கம் ஏதோ ஒண்ணு இருக்குன்னு வச்சுக்கலாம். அதுக்கான உழைப்பு, வழிமுறைங்க, ஃபாலோ அப் இல்லாம அதை அடைஞ்சிட முடியுமா? சரி, ஒரு மாதிரி தாக்கு பிடிச்சி எல்லாம் பண்ணி பேசிக்கா செஞ்சு அதுல சேர்ந்துடுறோம். ஆனா அதுக்கப்புறமும் அங்க இருக்கிற சட்ட திட்டங்களை ஃபாலோ பண்ணாம நம்மளால சக்சஸ்ஃபுல்லா கண்டினியூ பண்ண முடியுமா? முடியாது இல்ல. அது என்ன கடுமையா இருந்தாலும் அத நம்ம கடமையா எடுத்து நமக்குள்ள அதை வாங்கி நம்ம இருந்தாதானே அங்க கண்டினியூ பண்ண முடியும். அப்படிதான் நம்ம வாழ்க்கையும். அப்படி வாழ்க்கைக்கு தேவையான வழிமுறைகள்ல முதல்ல முக்கியமானது இயற்கை. இயற்கைய மதிக்கணும், வணங்கணும். உங்களை எத்தனை பேரு சூரிய உதயத்தை தினம் பாக்குறீங்க சொல்லுங்க? அட்லீஸ்ட் வாரத்துக்கு 2 முறை 3 முறையாவது எந்திரிச்சா முதல்ல நான் சூரிய உதயத்தை பாப்பேன், பார்த்துட்டு தான் வேற வேலையை பார்ப்பேன் அப்படின்னு சொல்றவங்க எத்தனை பேரு? உங்களுக்கு நீங்களே கேட்டுக்கோங்க இந்த கேள்விய. 4 மணிக்கு எந்திரிச்சாலும் பரவாயில்ல, அது எத்தனை மணிக்கு உதிக்கிறோம் அத்தனை மணிக்கு அந்த சூரியனை பார்த்து ஒரு நமஸ்காரத்தை சொல்றோமா? பிள்ளைங்களா, சூரிய உதயத்தை கண்ணுல பார்க்கணும். அந்த ஆகாய சக்திய நம்ம உடம்புக்கு பவரா மாத்தணும். இயற்கையை மறக்கிறதுங்கிறது நமக்கு நம்மளே நம்ம மறக்கிறதுக்கு சமம். நம்ம சாப்பிடுற சாப்பாட்டை மருந்தா பார்க்கணும். எப்படி ஒவ்வொரு வேளையும் எடுத்து சாப்பிடுற மருந்த லேபிள் பார்த்து பார்த்து எடுக்கிறோமோ அப்படி சாப்பிடுற உணவை என்ன சாப்பிடுறோம், எப்படி சாப்பிடுறோம், எப்ப சாப்பிடுறோம், அதுல எத்தனை நல்லதை நம்ம எடுக்கிறோங்கிறத உணர்ந்து கவனிச்சு சாப்பிடணும். வயிறு ஒரு குப்பை தொட்டியா? என்ன கிடைக்குதோ எல்லாத்தையும் எந்த நேரங்காலமும் எடுத்து அதுல போட்டுக்க வேண்டியது. குப்பைன்னு நினைக்கிறது எல்லாம் அள்ளி ஒரு கூடையில போட்டுட்டு கொட்டாம விட்டா அதுல வர நாத்தத்தை சகிக்க முடியுமா? அப்படிதான் வயிற்றுல கிடைச்சதையெல்லாம், விளம்பரத்துல பார்த்ததையெல்லாம் அள்ளி போட்டுக்கிறோம். மனசு தொட்டு சொல்லுங்க. டிவி பார்க்காம, மொபைல பார்க்காம, புக்கு படிக்காம, பேப்பர் படிக்காம சாப்பாட்டை உணர்ந்து சாப்பிடுறவங்க நம்மள எத்தனை பேர்? நம்ம படிக்கிற பாக்குற காட்சிகளோட தாக்கம் அந்த சாப்பாட்டுல இருக்குமா? இல்ல சாப்பிடுற சாப்பாட்டோட சுவையும் அதோட பெனிஃபிட்ஸும் நமக்குள்ள இருக்குமா?
நல்ல உணவை நம்ம சாப்பிடுறோம் அப்படிங்கிற மகிழ்ச்சியும் நன்றி உணர்வும் நம்ம என்னைக்காவது சாப்பாட்டதுக்கு அப்புறம் இல்ல சாப்பிடுறப்ப ஃபீல் பண்ணிருக்கோமா? உணவை உணர்ந்து சாப்பிடுங்கன்னு சொல்றவங்கள ரோட்ல போற பைத்தியக்காரங்களை பாக்குற மாதிரி ஒரு அலட்சிய பார்வையை பார்த்துட்டு நீ என்ன சொல்றது நான் என்ன கேட்கறது அப்படிங்கிற ஏளனத்தோட மறுபடியும் அதே தப்ப மறுபடியும் செய்யறோம். பிள்ளைங்களா, இந்த குணத்தை எல்லாம் நம்ம மாத்திக்கணும்னா டக்குன்னு எதுவுமே நடந்துராது. இத உணர்ற இயல்பு சின்ன வயசுல இருந்தே நமக்குள்ள கொஞ்சமாவது வரணும். சரி, நம்ம தான் மிஸ் பண்ணிட்டோம், பெரியவங்க சொன்னதை பண்ணல, இப்ப எத்தனை முறை ஹாஸ்பிட்டலுக்கு போறோம், மந்த்லி ஹாஸ்பிட்டல்ல ஹெல்த் எக்ஸ்பென்ஸ் அமௌண்ட் எடுத்து வைக்கிறோம், ஹெல்த் இன்சூரன்ஸ்க்கு எத்தனை அமௌண்ட் போடுறோம். ஏன்னா நம்ம ஸ்ட்ராங்கா நம்புறோம் நமக்கு ஹெல்த்துக்கு ஏதாவது வரும், அது காமன் அப்படின்னு நினைக்கிறோம். ஆனா காமனா பண்ற நம்ம தப்ப நம்ம உணர்றதில்ல. இத உணர்ற இயல்பு நம்ம கிட்ட மிஸ் ஆயிருந்தாலும் பரவாயில்ல, சின்ன வயசுல இருந்தே நம்ம ஜெனரேஷனுக்கு அட்லீஸ்ட் நம்ம சொல்லி கொடுக்கணும். ஒரு சமுதாயம் ஒழுங்காகணும்னா அது சின்ன குழந்தை பருவத்தில இருந்து ஆரம்பிக்கணும். அப்பதான் அந்த சமுதாயம் நல்லபடியா மாறும். அதனாலதான் பிள்ளைங்களா, அந்த பொறுப்பை ரெஸ்பான்சிபிலிட்டிய கையில வச்சிட்டு இருக்க உங்ககிட்ட நான் பேசுறேன். மனக்கவலை, ஃபியூச்சர் பயம், பிரசன்ட் சேலஞ்சஸ் அப்படின்னு லைஃப் ஸ்ட்ரகிள்ல இருக்கிற உங்ககிட்ட ஒன்ன சொல்ல விரும்புறேன். உங்களை காப்பாத்துற உண்மை கவசம் எது தெரியுமா? நம்ம செஞ்ச உதவியும், நம்ம தன்னலம் இல்லாம காட்டுற அன்பும், நம்ம தளராத மனசும், நமக்கு ஒவ்வொரு நொடியும் கிடைக்கிற எல்லா நல்லதையும், நம்ம சுவாசிக்கிற காத்து முதலாக நம்ம சுவாசம் முதலாக உள்ள எல்லாத்துக்கும் மேலையும் நம்ம காட்டுற நன்றி உணர்வும் தான். அது ஏதாவது ஒரு ரூபத்துல நம்ம சிக்கல்ல சிக்கி இருக்கிற வேலையில நமக்கு உதவி செய்யும். யோசிச்சு பாருங்க, எத்தனை முறை எத்தனை சூழ்நிலையில நமக்கு சம்பந்தமே இல்லாத யாராவது ஒருத்தர் ஏதாவது ஒரு வகையால நம்ம கூட கனெக்ட் ஆயிருப்பாங்க. ஈவன் ஆபீஸ்ல ஏதாவது ஒண்ணு கன்ஃபியூஸ் ஆயிட்டு இருக்கிறப்ப யாராவது ஒருத்தர் ஒரு சின்ன டிப் கொடுத்துட்டு போயிருப்பாங்க. ரோட்ல நடக்கிறப்ப அப்படி ஒவ்வொரு நிமிஷமும் ஒவ்வொரு சூழ்நிலையிலையும் யாராவது ஒருத்தர் ஏதாவது ஒரு ரூபத்துல நமக்கு ஹெல்ப் பண்ணிருப்பாங்க, நம்மோட கனெக்ட் ஆயிருப்பாங்க. பிள்ளைங்களா, ஒரு 5 நிமிஷம் கண்ணை மூடி உட்கார்ந்து இந்த மாதிரி சூழ்நிலைகளை உணர முயற்சி பண்ணுங்க. நம்ம வாழ்க்கைய புரட்டி போட, புரட்சிகளை ஏற்படுத்த ஒரு 2 நிமிஷம் உணர்தலும் அடுத்த நொடி நம்ம எடுக்கிற தீர்மானமும் போதும். குழந்தைங்களா, நான் சொல்ற எல்லா கருத்தும் எல்லாருக்கும் பிடிக்கணும் அப்படிங்கிற எந்த கட்டாயமும் இல்லை. ஒத்த கருத்து உள்ளவங்க இத புரிஞ்சுக்கோங்க. உங்களை சேர்ந்தவங்களுக்கு இத ஃபார்வர்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணிக்கோங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இன்னும் வாழ்க்கைய பத்தி நல்ல ஆழமா அடுத்தடுத்து பேசலாம். அதுவரை உங்ககிட்ட இருந்து விடை பெறுவது அன்புடன் அம்மா. வாழ்க வளமுடன்.